ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர். இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் பாவக்காய் ஃப்ரை தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாவக்காய் வேண்டான்னு சொல்கிறீங்க கூட நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இது சாதம் நல்லா சூடாக இருக்கும்போது அது கூடவுமே சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். சைடிஷ் மாதிரியுமே வச்சு சாப்பிட்லாங்க. பிகினர்ஸ் கூட இந்த ரெசிபியை தாராளமாக ட்ரை பண்ணலாம். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கிலோ பாவக்காய் எடுத்திருக்கேன். பாவக்காயை இந்த மேல் தோல் லைட்டாக செதுக்கிட்டு கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பாவக்காயில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் காயோட எல்லா சைடும் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், காயோட எல்லா சைடும் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாவக்காய் ஒரு சைடு நல்லா ஊறிட்டு இருக்கு. இப்போ ஒரு பேனில் ஆயில் எதுவும் ஆட் பண்ணிக்க வேண்டாம். பேன் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் வர கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் காய் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதோட அளவுகளை கூட்டிக்கோங்க, குறைச்சிக்கோங்க. இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, பருப்பு நல்லா செவந்து நிற மாதிரி வருது. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே பேன்லேயே 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இது கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு, 4 வரமிளகா, 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் 4 வரமிளகா எடுத்துக்கிட்டேன். நீங்கள் மிளகா உங்களோட காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஆயிலையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதை பூண்டு, வெங்காயம், வரமிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதே ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். நம்ம வறுத்து எடுத்துக்கிட்ட மசாலா ஒரு சைடு ஆறிட்டு இருக்கு. பாவக்காயும் 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. நம்ம ஆட் பண்ணிக்கிட்ட உப்பு, மஞ்சத்தூள், தயிரோட சேர்ந்து பாவக்காய் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. நம்ம பாவக்காயை ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாவக்காய் மட்டும் எடுத்துக்கோங்க. லைட்டாக அடியில் பாருங்க தண்ணி நிற்குது. இந்த தண்ணி ஆட் பண்ணிக்க வேண்டாம். பாவக்காயை மட்டும் ஆட் பண்ணி ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அதே பேன்லேயே நான் 3 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம தயிரில் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற பாவக்காய் ஆட் பண்ணிக்கலாம். அது தண்ணி இருக்குதுங்க, காயை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க, பாவக்காயை ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு தண்ணியை நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு. தண்ணி ஆட் பண்ணிக்க வேண்டாம், காய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாவக்காயை ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காத மாதிரி. அடுப்பை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டு வெங்காயம், பூண்டு, வரமிளகா, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்ட லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, ஆயிலே பாவக்காய் நல்லா ஃப்ரை ஆகிக்கிட்டு இருக்கு. நான் இன்னும் 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். தேவைப்பட்டால் நீங்களும் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ணிட வேண்டாம். இந்த ஆயிலே காய் நல்லா ஃப்ரை ஆகணும். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அடுப்பு மீடியம் டு லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. காய் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்க, பாவக்காய் ஆயிலே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. காயும் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்ட மசாலா இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணிக்க வேண்டாம். அரைச்சி எடுத்துக்கிட்ட மசாலா ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுப்பு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. காயோட எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபிங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாவக்காய் வேண்டான்னு சொல்கிறீங்க கூட நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். மசாலாவோட சேர்ந்து பாவக்காய் ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பாவக்காய் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் காரம் பத்தலை அப்படின்னா தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம். இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.